முத்துராஜா என் தம்பி தான், நீலவேணி அவன் பொண்டாட்டி தான். ஆனா அவன் கடைசி வரைக்கும் புருஷனாவே நடந்துக்க மாட்டானே. அவன் நம்மள நம்பி வந்திருக்கானே, பாவனே. அவளும் புள்ள குட்டிகளை பெற்று சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஐயோ, என்னடா சொல்ல வர? நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்னடா இந்த விஷயத்துல தர்ம நியாயம்லாம் பார்க்க முடியாது. அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான். அட பாவி, அந்த பொக்கிஷன் நம்ம கைக்கு வரணும்னா அதுக்கான சாவியே அந்த நீலவேணி தான்டா. அது நடக்கணும்னா உன் நேல் கூட அவன் மேல படக்கூடாதுடா. அது எப்பதான் நடக்கும்? அது உன் அவசரத்துக்குலாம் ஒண்ணும் நடக்காதுடா. அந்த பொக்கிஷன் நம்ம வீட்டுக்கு வரணும்டா. அதுக்கப்புறம் அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. டேய் முட்டா பயல்களா, என்னதாண்டா நடக்குதுங்க? 3 பேர் சேர்ந்து பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. அப்பா, நான் என்னப்பா பண்ணேன்? இவனை கேளுங்க. இவன் தான் நீலவேணியை நினைச்சு அப்படியே உருகுறான். போதுண்டா, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏண்டா முட்டா பயல, இப்படி ஒரு காரியம் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு வந்தது அவளை அனுபவிக்க இல்லடா, அந்த பொக்கிஷத்துக்காக. அவளே ஒரு பொக்கிஷன் தான். உனக்கு அது மேல ஆசை, எனக்கு இவன் மேல ஆசை. இது என்ன தப்பா? அரைஞ்சிருவ ராஸ்கல். ஒரு அப்பா கிட்ட பேசுற பேச்சாடா இது? எப்ப பாரு பொம்பளை பொம்பளைன்னு அதே நினைப்பா இருந்தா நீங்கெல்லாம் எப்பதாண்டா உருப்பிடுவீங்க? போங்கடா, போய் புராணத்தை படிங்க, இதிகாசத்தை படிங்க. பொம்பளைங்களை தொட்ட பல பேரும் அழிஞ்சிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி அழியாதீங்க. நீதான் வாழ்ந்து முடிச்சிட்டல, அப்படிதான் பேசுவ. சின்ன வயசுல நீ பண்ணாத ஒண்ணா? எது? என்ன என்ன சொன்ன? டேய், பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி ஒன்ன பொலி போட்டுருவேன். அப்பா, டேய் போடா. இவனை கொஞ்சம் அடக்கி வைங்க. அந்த பொக்கிஷம் நம்ம வீட்டுக்கு உடனடியா வந்தாகணும். போய் அதை பத்தி யோசிக்கடா முட்டா பசங்களா. போடா போடா. டேய் வாடா, வா ராஜன். இந்தாங்க. வேணாம் வேணாம். வேணாம் வேணாம், இப்பதான் சாப்பிட்டேன். என்னம்மா, காஃபி திருப்பி எடுத்துட்டு வர? காஃபி வேணாமா அவங்களுக்கு? சரி, உள்ள உட்கார வைக்க வேண்டியது தானே. வர மாட்டேங்கிறாங்க. சரி, நீ போ. வாங்க தம்பி. இன்னைக்கு கிருத்திகை இல்லையா? நான் பூஜையில இருந்தேன், அதான் காக்க வைக்கிற மாதிரி ஆயிடுத்து. உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கலாமே. பரவாயில்லையா, அதனால என்ன? பூஜை முடியட்டுமேன்னு தான் நாங்களும் இங்க காத்துட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? நீலவேணியோ மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு என்ன, சந்தோஷமா நல்லா இருக்காங்க. ஆனா எங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. என்ன தம்பி பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தான். அது நீங்க மனசு வச்சாதான் அதை உங்களால தான் தீர்க்க முடியும். அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்டோம். என்னன்னு சொல்லுங்க தம்பி, என்னால முடிஞ்சது கண்டிப்பா செய்யறேன். சம்பந்தி குடும்பத்துக்கு நாங்க செய்யாமலையா?
அது அது வந்து தயங்காம கேளுங்க தம்பி. அது கேட்கவே சங்கடமா. ஆமா, நாங்க அதை கேட்டுதான் வந்திருக்கோம். பொக்கிஷ பெட்டியா?